பண்ணுறியா பார்த்துக்கோ. அப்பா நான் அவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இன்னொரு மரத்து கொப்பில் போய் உட்கார்ந்துருக்கு அந்த பறவை. புரியுதா புரியுதா புரியலையா? இன்னொரு மரத்து கொப்பில் கிளையில் போய் உன் கணவன் என்னும் பறவை உட்கார்ந்துருக்கு. அந்த மனம் திருந்துமா அப்படின்னு கேட்டேன். அது ஒரு ரப்பர் பிடியாக பிடிச்சி உட்கார்ந்துருக்கு. அவன் மனத்தை மாற்றி உன் லட்சியத்தை காப்பாற்றிடலாம். ஆனால் கடைசி வரை நீ சந்தோஷமே இல்லாமல் இருந்துட்டனா உன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிருமேனு ஒப்பேன் நினைக்கிறான். நானும் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? சேர்த்து வச்ச சாமி அதையும் செஞ்சு வச்சிருன்னு சொல்கிறியே. அவன் மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் கண்ண மூடு. உடம்புல ஒரு தாயத்து போட்டிருக்கான். அவங்க ஆத்தா அம்மா எழுதி கொடுத்தது. அந்த தாயத்தை அந்த விழுந்துடும், உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். கர்மசாமிக்கு கண்கலங்காமல் இருக்க வைக்கேன். வார்த்தையை மட்டும் குறைச்சிக்கா, அமைதியாக என்னையை நினச்சி உட்காந்துக்கா. ஓ என்ன குட்டி? 3 மாதத்தில் கிடைக்கும். மாத சம்பளம் தாத்தாவுக்கு கொடுத்துரு. ஏய் அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் உனக்கு வேணும். கேட்டோம்? கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? பையன் எங்கே இருக்கா? இப்போ மெட்ராஸில் இருக்கானோ? அப்படியா? அவனை கொஞ்சம் பார்க்க. அவன் பேர் என்ன? பழனிவேல். கொஞ்சம் நீ அக்கா உன் பிள்ளையா? இன்னும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆஃபீஸுகள் இருக்கானோ? அதில் போய் உட்காருதானே. டிக் டிக்னு பில்லெல்லாம் போடுதான். கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யாருண்ணா? எனக்கு தெரியலை. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. உட்கார முடியுமா? வாண்டிகை இரு கண்ணானது. 6 மாதத்துக்கு முன்னால் ஜாதகம் பார்த்தீங்களாப்பா? பார்த்தீங்களா? அது என்ன சொன்னாங்க? பையனுக்கு டைம் நல்லா வந்துருச்சு, நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு சொன்னாங்க. அந்த பேட்டை கேட்டால் அவன் நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கான். அப்பப்போ இழுத்து அடிக்கிறானே. எனக்கு தான் அவன் இழுத்து அடிக்கிறான். அவன் உள்ளம் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட ஓமாச்சாமி போடுதான். அவன் உள் மனசு அப்படி இல்லைப்பா. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, அவனை கொஞ்சம் நான் சரி பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடுங்க, என்னைய மட்டும் நினைங்க. வேண்டாம். சரி, வைகாசியில் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு அவனுக்கு வந்து சம்பளத்தை பற்றியும் புரியுதா, அவனுடைய மனதை பற்றியும் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமும் கவலையும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு அவன் உள்ளத்துக்குள்ளே சிந்தனை பண்ணி வச்சுருக்கான். வைகாசிக்குள்ளே அது மாறிடும். அவனே கல்யாணத்துக்கு இறங்கி வந்துடுவான். நல்ல பெண்ணையும் தாரேன், நிறைய பணத்தையும் தாரேன். அவனை கூட்டு வந்து கேட்கணும் பேராண்டி. அதுதானே நல்லது. என்ன பேர் வைப்ப பிள்ளை தந்தா? எப்படி 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 நீ சொல்லுவ? உன் மருமக கப்பாள் அப்படி அவன் கேட்க மாட்டான்ல. அப்போ என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? கர்மசாமிக்கு. சாப்பிடாம போகக்கூடாது. எங்கே போறீங்க? சாப்பிடாம போகக்கூடாதியா. உட்காருங்க. சரி, ஓகே, நல்லா இருங்க. ஆனந்தம் அடையுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். வைகாசி வரை பொறுத்திருங்கள், 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 பொறுத்திருங்கள். பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னம்மா? பெண்மகளின் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? பொறுமை. யார் வாரீங்களா? வாங்க. ஏய் சொன்னே கேட்க நீ. நமஸ்காரம். வாங்க வாங்க. தஞ்சாவூரில் பெண் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது நீங்களா? சரி, இதை கட் பண்ணிக்கோங்கப்பா. உள்ளே வாங்க, வாங்க, இங்கிட்டு வாங்க.
தெரியும், எல்லாமே தெரியும். நிற்கணுமாண்ணா?